பண்ண தான் அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு ஃபீல் பண்ணுறோன்றதுல வரும். போன வாரமும் ஜாலியாக போச்சு, பேசுகிறாங்க தலையா அப்படி சொன்னா தானங்க தெரியும் அவங்க ஸ்டைல். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ காலையில் லைவ்ல நடக்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் லைக் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு லைக் போடாமல் இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மார்னிங் வந்து திவ்யா கணேஷ் ஆதிரைசி இந்த மாதிரி டீ காஃபி ரெடி பண்ணுற வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. கனி வந்து கானா வினோத்தை உட்கார வச்சு சில விஷயங்கள் பேசுகிறாங்க. அது என்னன்னா, கேப்டன்சி டாஸ்க்கை நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணால் நல்லா இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறாங்க. அமித் போன வாட்டி நல்லா பண்ணாரு, என்டர்டைன்மெண்ட்டாக தான் போன வாரம் முழுக்க இருந்தது. அவர் நல்லா பண்ணியே ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாரு. அதனால தான் வந்து சனி ஞாயிறு அவர் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணாரு. அது என்னன்னா கொஞ்சம் ஃபேவரட்டிஸ் எல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. எதை மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை கனிக்கு கனின்ற பாருங்க, பார்வதிக்கு அமித் பாரபட்சம் பார்த்துருக்காருன்ற மாதிரி கனி சொல்ல வராங்களா என்னன்னு தெரியல. அவர் ஃபேவரட்டிசத்தில் மாட்டிக்கிட்டாரு, நீங்கள் அதை மட்டும் சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக பண்ணிடலாம் சார். ஏன்னா நேற்று ஒரு நாள் நல்லா ஓட்டிட்டீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், கானா வினோத் வந்து நேற்று சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டாரு. அதுவும் இல்லாமல் கானா வினோத் ரொம்ப கான்ஷியஸாக இருக்காரு. ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது, ஸ்டார்டிங்லேயே அந்த தப்பை சால்வ் பண்ணிடணும்னு நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. பட் ஒரு நாளை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. வர நாட்கள் கானா வினோத் எப்படிலாம் பண்ணுறாருன்னு பார்ப்போம். கனியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா சார், சம்மந்தப்பட்ட 2 பேரையும் கூப்பிட்டு நீங்கள் பேசுங்க, நீங்கள் முடிவெடுங்க. அதாவது யார் சொல்றதையும் கேட்காதீங்க. அதாவது இவங்க சொல்றதையும் கேளுங்க, அவங்க சொல்றதையும் கேளுங்க, நீங்க முடிவெடுங்க. நீங்க நிறைய புக்ஸ்லாம் எப்படியும் படிச்சிருப்பீங்கல்ல, உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும்ல, அந்த புரிதல்ல நீங்க முடிவெடுங்க. ஒரு பக்கம் மட்டும் எடுத்துறாதீங்க, அது சரியா இருக்காது சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க சொல்றது புரியுது, நான் அந்த மாதிரி தான் பண்றேன்ற மாதிரி கானா வினோத் அவர் சைடில் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ பாருங்க, நேற்று கூட ஒரு இஷ்யூ வந்தது. நான் உங்ககிட்ட பேசினேன், திவ்யா கிட்ட பேசினேன், சாண்ட்ரா கிட்டையும் பேசினேன். பிரச்சனை என்னன்னா, நீங்க 2 பேர் என்ன நடந்தது அப்படின்றத சொல்றீங்க, எனக்கு பேச கொஞ்சம் வசதியா இருக்கு. நான் சாண்ட்ரா கிட்ட அவ்வளோ பேசுறதுக்கு ட்ரை பண்றேன், வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அப்படி பேசாம இருந்தா அவங்க சைடில் இருக்க நியாயத்தை நான் எப்படி புரிஞ்சுக்க முடியும், நான் என்ன சொல்ல முடியும், அதுதான் எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. நேத்தியா அவர் சாண்ட்ரா கிட்ட பேசுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணாருங்க. என்னமா உன் பிரச்சனை, திவ்யாக்கும் உனக்கும் பிரச்சனைனா நீ பேசினாதானமா சால்வ் ஆகும், நீ பேசாம இப்படி தள்ளி தள்ளி உட்காந்துட்டனா என்னமா நடக்கும், பிக் பாஸ் வீட்டில் பேசுறதுக்கு தாமா விட்டுருக்காங்க, எல்லாரும் மாத்தி மாத்தி பேசணும்ல, நீ பாட்டுக்கு இப்படி உட்காந்துட்டா நாங்க என்னமா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசினாருங்க. என்னன்னா, இப்ப சாண்ட்ராவை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டு ஜாலியாக உட்காந்து எல்லாருமே பாட்டு பாடி விளையாடலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ எல்லாருமே அங்கே உட்காந்துட்டா பிரச்சனை கிடையாது. ஆனால் சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்க, வெளியே போய் படுக்கிறாங்க, பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு வெளியே போய் படுக்கிறாங்க. அப்போ ஹவுஸ்மேட்ஸ் எப்படி யோசிப்பாங்க, அப்போ நம்ம பாடுறது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு போல, ஒன்றும் இல்லை அவங்க பெட்ரூமுக்கு போயிட்டா நம்ம வெளியே போயிடலான்ற மாதிரியும் கேட்டு பார்க்குறாங்க. நாங்கள்லாம் வெளியே போயிடுறோம், நீங்கள் பெட்ரூமில் போய் படுங்க, தூக்கம் வருது, படுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படி படுங்கன்றாங்க. இல்லை எனக்கு பரவாயில்ல, நீங்கள் வந்து நீங்கள் பாடிக்கோங்க, நான் இங்கேயே படுக்கிறேன், நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நான் உள்ளே போய் படுத்துக்கிறேன்றாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க சொல்லுங்க? அப்போ மற்றவங்களால நான் கஷ்டப்படுறேன்றத இன்டைரக்டாக திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்கல்ல, இதுதான் பிரச்சனையாக இருக்குது. கானா வினோத் நான் அவ்வளோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் வந்து அவங்க கிட்ட இருந்து பதில் வந்தால் தானே நான் ஏதாவது மூவ் பண்ண முடியும், அதாவது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். அவங்க சைட்லேருந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்னு கானா வினோத் சொல்கிறாரு. ஸோ கானா வினோத் சொல்கிறதா நியாயம் தான். ஏன்னா வந்து கனிக்கிட்ட பேசி பார்த்துட்டாரு, ஏங்க நீங்கள் செய்யணும் சொன்னீங்கன்னு கேட்டுட்டாரு. அவங்க ஒரு விளக்கத்தை சொல்லிட்டாங்க, ஐயோ நான் பெருசாக பிளான் பண்ணிலாம் சொல்ல, சாதாரணமாக தான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திவ்யா கிட்டையும் பேசி பார்க்குறாரு, ஆனால் சாண்ட்ரா கிட்ட பேச முடியலங்க. இப்போ இவங்க 2 பேர் கனியும் கானா வினோத்தை பேசிட்டு இருக்கும் போது கூட அந்த சைடில் சாண்ட்ரா விக்ரம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா விக்ரம் கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு நான் கவனிக்கல. ஸோ அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இவங்க பேசுகிறாங்க, அங்கே அவங்க 2 பேர் பேசுகிறாங்கன்ற மாதிரி மாற்றி மாற்றி நமக்கு காட்டுறாங்க. இப்போதைக்கு கரண்டாக லைவ்ல இந்த விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. சாண்ட்ரா வந்து ஒரு ப்ளே பண்ணுறாங்கங்க. அது என்னன்னா, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த வீட்டில், எல்லாருமே சேர்ந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மக்களை நம்ப வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. பட் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உண்மையாலேயே இவங்களாம் டார்ச்சர் பண்ணி நீங்கள் ஒடுங்கி இருக்கீங்கன்னா புரிஞ்சுக்கலாம், ஆனால் அப்படிலாம் நடக்கலை. இவங்க ட்ராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.